ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். நேத்து கிளாஸோட கண்டினியூஷன் தான். அதனால எதுவும் இங்க ரீவைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ட்ரைட்டா ப்ராப்ளம்குள்ள போயிடலாம். டைரக்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல ஒரு 10-15 ப்ராப்ளம் இருக்கு. அது முடிச்சுட்டா என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த லெசன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிரும். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் முடிச்சுட்டா கம்ப்ளீட் ஆயிரும். டைரக்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கீ பாயிண்ட மட்டும் நான் திருப்பி ரீவைண்ட் பண்ணிடுறேன். மேக்ஸ்வெல் என்ன சொல்றாருன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பர்பண்டிகுலரா இன்டராக்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு பர்பண்டிகுலரா இஎம் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அலாங் ஒய் டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலாங் இசட் டைரக்ஷன்னா இவங்களால ப்ரொடியூஸ் ஆகிற வேவ் வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல டிராவல் ஆகும். ஏன்னா மூணுமே ஒண்ணுக்கு ஒண்ணு பர்பண்டிகுலர், எக்ஸ் ஒய் இசட். அதனால கிராஸ் ப்ராடக்ட்ல ஐடியா இருந்ததுன்னா இன்னைக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடலாம், ஈஸியா முடிச்சிடலாம். பிளஸ் வேவோட ஃபண்டமெண்டல் இதுல ஐடியா இருந்தாலும் போதும். மித்ததெல்லாம் இன்னைக்கு ப்ராப்ளம்ல தேவைப்படாது. ஏன்னா மித்ததெல்லாம் நேத்தே முடிச்சு. இப்ப ப்ராப்ளம் எடுங்க, நோட்ஸ் எடுங்க. நீங்க பக்கத்துல பாருங்க. நேரா எங்க போகணும் அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 34 வரும். ப்ராப்ளம் நம்பர் 34. The electric and magnetic field associated with an electromagnetic wave propagating along x-axis can be represented by வேவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல ப்ராபகேட் ஆகுது. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த ஆக்சிஸ்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒய் ஆக்சிஸ்ல இருக்கணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன இருக்கணும், இசட் ஆக்சிஸ்ல இருக்கணும். இது எந்த ஆப்ஷன்ல இருக்கோ அதான் கரெக்ட். அப்படி பாக்குறப்ப ஆப்ஷன் ஏ வந்து செட் ஆகுது. மித்த ஆப்ஷன்ஸ்லாம் நீ கண்டிப்பா எடுக்க முடியாது. மித்த ஆப்ஷன்ஸ்ல ஒரு ஐ கேப் வந்துகிட்டே இருக்கு. ஆல்ரெடி கொஸ்டின்ல வேவோட டைரக்ஷன் எக்ஸ்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ் தான் ஐ கேப். அப்ப வேவோட டைரக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ். இவங்க ரெண்டு பேரோட டைரக்ஷன்ல ஏதாவது ஒண்ணு எக்ஸ் ஆக்சிஸா வர வாய்ப்பே இல்லை. மூணு பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்கணும், பர்பண்டிகுலரா இருக்கணும். ஸோ அப்படி பாக்குறப்ப ப்ராப்ளம் நம்பர் 34க்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் எப்படி இருக்குன்னா கரெக்டா இருக்கு. ஸோ 34 டிக் பண்ணிடலாம். 35 வருது. A plane electromagnetic wave of frequency 50 million hertz travels in free space along positive x direction at a point in space and time E vector is equal to 6.3 j cap volt per meter. The corresponding magnetic field B vector at that point will be. ஆப்ஷன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவோம், ஈய வச்சு ஃபர்ஸ்ட் பி கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். C is equal to E naught by B naught. இதுல வந்து B naught கண்டுபிடிச்சா E naught by C ன்னு வரும். கொஸ்டின்ல E naught ஆஃபர் பண்ணிட்டாங்க 6.3. C லைட் ஸ்பீடு 3 into 10 power 8. சால்வ் பண்ணா 3.1 into 10 power minus 8 டெஸ்லான்னு வந்துடும். இப்ப இவனோட டைரக்ஷன் வேணும். என்னடா 2.1 into 10 power minus 3 டெஸ்லான்னு வந்துடும். இப்ப இவங்களோட டைரக்ஷன் வேணும். டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதாப்பா க்ளூ, வேற எந்த க்ளூ யூஸ் பண்ணக்கூடாது. டைரக்ஷன் ஆஃப் வேவ் இஸ் ஈக்குவல் டு டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிராஸ் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதான் க்ளூ. மாத்தி கூட போடக்கூடாது. ஏன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்டை வச்சுதான் இந்த டைரக்ஷன் ஃபார்முலாவை என்ன பண்ணிருக்காங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்ப நாம சின்சியரா இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணணும். வேவ் டைரக்ஷன் கொஸ்டின்ல அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க ஐ கேப்னு போட்டுருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஜே கேப்னு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. அப்ப ஜே கேப் போட்டுறலாம். கிராஸ் இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வேணும். இப்ப நீங்க யோசிக்கணும்,
என்ன யோசிக்கணும்? இந்த இடத்துல என்ன பேட்டர்ன் போட்டா இங்க ஐ கேப் வரும்னு யோசிக்கணும். என்ன போட்டப்பா வரும்? கே போட்டா வரும். ஏன்னா ஜே கிராஸ் கே தான் உங்களுக்கு என்னது ஐ. இந்த மாதிரி கரெக்டா யோசிச்சு ஃபில் பண்ணணும். இப்படி போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே மேக்னிடியூட் எழுதணும். ஜே கேப்போட ஃப்ரண்ட்ல யார் இருக்காங்கன்னா 1, அப்போ 1 போட்டுக்கலாம். கே கேப்போட ஃப்ரண்ட்லயும் 1, அப்போ 1 போட்டுக்கலாம். 1 into 1 என்ன ஆகும்னா 1 தான் வரும். அதனால யாருமே இது எழுதுறது இல்லை. ஆனா நியாயமா என்ன பண்ணணும்? கீழே மேக்னிடியூட் எழுதணும். யூனிட் வெக்டாரோட மேக்னிடியூட் 1ங்கிறதுனால மேக்னிடியூட் எழுதினாலும் எழுதலைனாலும் என்ன ஆகும்? ஒரே ரிசல்ட் தான் வரும். அதனால எல்லாரும் எழுதாம விடுறாங்க. ஆனா எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்கோ, ட்விஸ்டட் ப்ராப்ளத்துல யூஸ் ஆகும். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கே கேப்னு கண்டுபிடிச்சாச்சு. அதை இங்க ஃபில் பண்ணிடலாம். இதான் ஸ்டைல். இதை நாம இப்ப என்ன பண்ண போறோம்னா எல்லா ப்ராப்ளத்திலயும் அப்ளை பண்ண போறோம். வேற எந்த ஸ்டைலும் ஃபாலோ பண்ணாத. நானே ஒரு சில ப்ராப்ளத்துக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் எல்லாம் பண்ணிருப்பேன். அதை நீ செகண்டரியா வச்சுட்டு அது நீயா படிச்சுக்கலாம். ஆனா நான் எல்லாத்துலயும் ப்ரொஃபஷனலா தான் என்ன பண்ணுவேன் போவேன். இதுதான் கன்ஃபியூஷன் ஆகாது. உனக்கு கிராஸ் ப்ராடக்ட் தெரிஞ்சிருக்கும். இப்ப ஜே கிராஸ் கேனா ஐன்னு சொல்றல, கே கிராஸ் ஜேனா என்னது மைனஸ் ஐ. அது கிளியரா தெரிஞ்சிருந்தா போதும், பிரச்சனையே இல்லை. லெப்ட் சைட்ல ஆன்சர் வர்றதுக்கு ரைட் சைட்ல எப்படி அட்ஜஸ்ட் பண்ணும், அவ்வளவுதான். ஸோ 35 முடிஞ்சிருச்சு. அடுத்து 36 டிக் பண்ணிருங்க. ஏன்னா 36ம் 35 ஒரே ப்ராப்ளம். 6.3க்கு பதில் 6 இருக்கும். வேற எந்த சேஞ்சும் இருக்காது. அதனால 36 வந்து டிக் பண்ணிருங்க. 37 எடுக்கு. Let an EM wave propagate along the x direction. The magnetic field oscillates at a frequency of 10 power 10 hertz and has an amplitude of 10 power minus 5 Tesla acting along y direction. Then compute the wavelength of wave. Also write down the expression for electric field in this case அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஆம்பிளிடியூட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா B0 இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃப்ரீக்வன்சி கொடுக்குறாங்க. நான் நேத்து கிளாஸ்ல தான் சொன்னேன், மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃப்ரீக்வன்சி, எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃப்ரீக்வன்சி, வேவோட ஃப்ரீக்வன்சி 3 என்னது ஈக்குவல் தான் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜெனரேட் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ அதே டைம் தான் ஒரு வேவ் ஜெனரேட் ஆகுறதுக்கு ஆகும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜெனரேட் ஆகுறதுக்கு ஆகும். அப்ப டைம் பீரியட் ஈக்குவல்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி என்னது ஈக்குவல். ஃப்ரீக்வன்சி ஈக்குவல்னா ஒமேகாவும். இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டோட டேட்டா வச்சிருக்காங்க, அதை வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் எழுத சொல்றாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் நம்மள்ட்ட இருக்கு பாருங்க. E is equal to என்னப்பா, E0 sin omega t minus kx. ஃபர்ஸ்ட் ஒமேகா வேணும். ஒமேகானா 2π ஃப்ரீக்வன்சி, 2π ரீடைன். ஃப்ரீக்வன்சிக்கு பதில் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 10 power 10 இருக்கு. முடிஞ்சிருச்சு, கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து கே வேணும். கேனா 2π/λ. அப்ப எனக்கு வேவ் லென்த் வேணும். ஃப்ரீக்வன்சி இருந்தா ஈஸியா வேவ் லென்த் கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரீக்வன்சியோட இன்னொரு ஃபார்முலா என்னப்பா, C/λ. இதுல இருந்து லாம்டா கண்டுபிடிச்சா C/ஃப்ரீக்வன்சின்னு வந்துடும். C3 × 10 power 8. ஃப்ரீக்வன்சி எவ்வளவு அப்படின்னா கொஸ்டின்ல 10 power 10ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 3 × 10 power -2. அதை இங்க போட்டுருங்க. 2π / 3 × 10 power -2. அடுத்து எனக்கு E0 வேணும். E0ங்கிறது மேக்சிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். C is equal to E0/B0. இதுல இருந்து E0 கண்டுபிடிச்சா C × B0 வரும். C லைட் ஸ்பீடு 3 × 10 power 8. B0 கொஸ்டின்ல ஆஃபர் ஆயிருக்கு. B0 எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 10 power -5. அப்ப 3 × 10 power 3. அப்ப E0 கிடைச்சிருச்சு, ஒமேகா கிடைச்சிருச்சு, கே கிடைச்சிருச்சு. இவங்க எல்லாரையும் கொண்டு வந்து இங்க ஃபில் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் கிடைச்சிரும். அதை நீ ஃபில் பண்ணிக்கலாம், அது ஒரு சாதாரண விஷயம். ஆனா டைரக்ஷன் வேணும். டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? கொஸ்டின்ல வேவோட டைரக்ஷன் எக்ஸ் டைரக்ஷன் சொல்லிட்டாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. அப்ப டைரக்ஷன் ஆஃப் வேவ் என்னது, எக்ஸ். எக்ஸ்னா ஐ கேப். டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒய். ஒய்னா ஜே கேப். இப்ப இங்க என்ன போட்டா ஐ வரும் யோசி, -k போடும். நீ வெறும் கே கிராஸ் ஜே போட்டா என்னப்பா ஆன்சர் வரும், -i வரும். ஆனா இங்க என்ன வந்திருக்கு, +i. அப்ப அந்த மைனஸை பேலன்ஸ் பண்றதுக்கு -k போடும். அந்த டைரக்ஷனை பக்கத்துல இங்க சேர்த்தரலாம். இங்கேயும் சேர்க்கலாம், E0க்கு பக்கத்துல எழுதணும், எங்க வேணாலும் எழுதணும். இப்படிதான் டைரக்ஷன் கண்டுபிடிக்கும். மித்ததெல்லாம் டசன்ட் மேட்டர். இத கொண்டு போய் ஈக்குவேஷன்ல ஃபில் பண்ணி எழுதுறது டசன்ட் மேட்டர். டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இங்க மேட்டர்.
ஸ்லோவா அது அப்கிரேட் ஆகும். ஸோ 37 டிக் பண்ணிருங்க. 38 எடுங்க. 38. A plane EM wave having frequency nu is equal to 23.9 gigahertz propagates along positive Z direction in free space. The peak value of electric field is 60 volt per meter. Which among the following is the acceptable magnetic field component in the EM wave? கேட்டிருக்காங்க. கவனிங்க. EM wave ஓட சாரி மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் வேணும். ஆல்ரெடி என்கிட்ட ஈக்குவேஷன் இருக்கு, B0 sin ஒமேகா டி மைனஸ் KX இருக்கு. இங்கதான் நீங்க கொஞ்சம் மூளையை பயன்படுத்துவீங்க. என்ன அப்படின்னா, நீங்க இங்க எக்ஸ் போட்டீங்கன்னா வேவ் எக்ஸ் டைரக்ஷன்ல டிராவல் ஆகுதுன்னு அர்த்தம். ஒய் போட்டீங்கன்னா ஒய் டைரக்ஷன், இசட் போட்டீங்கன்னா இசட் டைரக்ஷன்ல டிராவல் ஆகுதுன்னு அர்த்தம். இப்ப இந்த கொஸ்டின்ல வேவ் இசட் டைரக்ஷன்ல டிராவல் ஆகுதுன்னு சொல்லி இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும், இசட் போடணும். நடுவுல மைனஸ் இருந்தா பாசிட்டிவ் இசட் டைரக்ஷன், நடுவுல பிளஸ் இருந்தா நெகட்டிவ் இசட் டைரக்ஷன். இதான் லாஜிக். இந்த லாஜிக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா 11th பிசிக்ஸ்ல வேவ் மோஷன் என் நோட்ஸ் இருக்கும், எடுத்து பாரு. அதுல வேவ் ஈக்குவேஷன் ஒரு டைட்டில் இருக்கும், அதுல இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்குள்ள போனா கிடைக்கும். இப்ப அதுக்குள்ள போய் டைம் வேஸ்ட் பண்ணாத. க்ளூ இதான். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. என்ன ஈக்குவேஷன்பா? பி இஸ் ஈக்குவல் டு B0 சைனு ஒமேகா டி மைனஸ் கே. அது வரையும் போட்டுருங்க. வேவ் எந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகுதுன்னு சொல்றாங்கன்னா பாசிட்டிவ் இசட், அப்படின்னா இசட் போட்டுடலாம். இதே நெகட்டிவ் இசட்னு சொன்னா என்ன பண்ணும்? இந்த இடத்துல மைனஸ் இசட் போடுறப்ப இந்த இடம் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். இப்ப இதுல இருக்கிற ஒரு டேமும் கண்டுபிடிக்கணும், டைரக்ஷனும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் B0 கண்டுபிடிப்போம். அப்ப C is equal to E0 by B0. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து B0 கண்டுபிடிச்சா E0 by C ன்னு வரும். E0 கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க, எவ்வளவு சொல்லியிருக்காங்க? பீக் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து 60 சொல்லியிருக்காங்க. C லைட் ஸ்பீட் 3 × 10⁸. சால்வ் பண்ணா 20 × 10⁻⁸ டெஸ்லான்னு வந்து அதை 2 × 10⁻⁷ கூட எழுதி. அடுத்து எனக்கு ஒமேகா வேணும். ஒமேகாவோட ஃபார்முலா என்னன்னா 2π ஃப்ரீக்வன்சி, 2π ரீடைன், ஃப்ரீக்வன்சி 23.9 ஜிகா ஹெர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஜிகானா 10⁻⁹. அடுத்து எனக்கு கே வேணும். கேவோட ஃபார்முலா என்னன்னா 2π/λ. லாம்டாவுக்கு பதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்க இருக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. லாம்டாவுக்கு பதில் C/, ஃப்ரீக்வன்சின்னு எழுதலாம். அப்ப 2π/C/ ஃப்ரீக்வன்சி மேல போயிடும். 2π ரீடைன், ஃப்ரீக்வன்சிக்கு பதில் 23.9 ஜிகா ஹெர்ட்ஸ், ஜிகானா 10⁻⁹. சிக்கு பதில் லைட் ஸ்பீட் 3 × 10⁸. இப்ப எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. அவங்கள அந்தந்த லொகேஷன்ல போட்டுக்கலாம். டைரக்ஷன் கண்டுபிடிச்சா இன்னொரு கம்ப்ளீட் பிக்சர் கிடைச்சிரும். வேவோட டைரக்ஷன் இசட் ஆக்சிஸ்னு சொல்லிட்டாங்க, கே கேப். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எங்க சொல்லியிருக்காங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் சொல்லல, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் சொல்லல. அப்ப நாம தான் என்ன பண்ணணும்? ரெண்டையுமே போடணும். இங்க கே வரணும். அப்ப என்னப்பா போடலாம்? இது ஐன்னு போடலாம், இது ஜேன்னு போடலாம். ஏன்னா I கிராஸ் ஜே தான் என்ன ஆகும்? கே வரும். அவ்வளவுதான் மேட்டர். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் உனக்கு என்ன இருக்கு? ஜே கேப்னு இருக்கு, அது இங்க போடும். இந்த ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன் இல்லைன்னா கவனமா கவனிங்க. இந்த ஆப்ஷன் இல்லைன்னா மாத்தி போடலாம், KZ - ஒமேகா டின்னு போடலாம். அந்த ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஒமேகா டி மைனஸ் KZ இல்லைன்னா அப்ப என்ன பண்ணலாம்? KZ - ஒமேகா டி போடலாம். அதுவும் இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க காஸ்ட் போயிடலாம். சைனுக்கு பதில் காஸ்ட் போயிடலாம். இப்ப நான் பிரைமரியா இதுதான் கொடுக்கணும், பிரைமரியா இந்த அப்பியரன்ஸ் தான் கொடுக்கணும். இப்ப நான் அடுத்தடுத்து சொல்றல, இது இல்லைன்னா இதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அதெல்லாம் செகண்டரியா தான் வச்சுக்கிறேன். அப்படி பாக்குறப்ப எனக்கு இந்த கொஸ்டினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செட் ஆகுதுப்பா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல உனக்கு ஐ கேப், இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போடலாம். உனக்கு கே வரணுமா? நீ இப்படி போடு. லாஜிக் இடிக்குதே. பாசிட்டிவ் இசட் டைரக்ஷன்னா இங்க நீ ஐ தான் போட்டாகணும். ஆப்ஷன் இடிக்குதுப்பா. அப்ப நீ இப்ப மாத்தி கூட போட்டுக்கோ. நீ இது ஜே போடு, இது ஐ போடு. ஜே போட்டா ஐ போட்டா என்ன வரும்? மைனஸ் கேன்னு வரும். அதனால நீ என்ன பண்ணிரு, இதுக்கு ஒரு மைனஸ போட்டு அந்த மைனஸ பேலன்ஸ் பண்ணிரு. அப்ப இது இல்லைன்னா நீ என்ன பண்ணலாம்? அடுத்து இதுக்குள்ள போகலாம். அப்ப நீ ஐ கேப் போட்டுக்கலாம். எனக்கு ஆப்ஷன் ஏ வந்து கிளிக் ஆகுது. வேற ஆப்ஷன்லாம் எனக்கு கண்டிப்பா கிளிக் ஆகாது. ஏன்பா கிளிக் ஆகாது? வேற 3 ஆப்ஷனும் டெஃபினட்டா ராங்னு பார்த்தவனே சொல்லிடலாம். எப்படி?
நடுவுல பிளஸ் இருக்கு. நான் இப்பதான் சொன்னேன் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னா நடுவுல என்ன வரும், மைனஸ் வரும். அதனால ஏ ஆப்ஷன் வந்து ஆப்டிமிஸ்டிக்கான ஆப்ஷன். இந்த மாதிரி அடிக்கடி சிக்கல்ல விடுவாங்கப்பா, எது பெஸ்ட் சூஸ் பண்ணுவாங்க. பெஸ்ட் சூஸ் பண்ணா என்ன அர்த்தம், நீ பெஸ்ட் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சூஸ் பண்ணும். இப்ப நான் சொன்னல இது இல்லைன்னா அடுத்து என்ன பண்ணலாம், கே இசட் மைனஸ் ஒமேகா டி போட்டுக்கலாம்னு சொல்லியிருந்தால ஆப்ஷன் ஏல அப்படிதான் போட்டிருப்பாங்க, திருப்பி போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கே இசட் இருக்கும், அதுக்கப்புறம் தான் ஒமேகா டி இருக்கும். வேல்யூஸ்லாம் இங்க இருக்கு, வேல்யூஸ் கண்டுபிடிச்சு போட்டுக்கலாம், அது டசன்ட். ஸோ அப்ப டைரக்ஷன் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளத்துல எப்பயுமே எப்படி இருக்கணும், போக்கஸ்டா இருக்கணும். அடுத்த கொஸ்டின் வாங்க, 39. The electric field of plane electromagnetic wave is given by E vector is equal to E naught I cap cos of kz into cos of omega t. The corresponding magnetic field B vector is given by, கவனிங்கப்பா, E vector கொடுத்துட்டு B vector கேட்டிருக்காங்க. இதை அப்படியே ஃபாலோ பண்ணி எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் B நாட் போட்டுருங்க, ஃபங்க்ஷனை மாத்தாதீங்க. ஏன் ஃபங்க்ஷனை மாத்தக்கூடாதுன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன் பேஸ் அண்ட் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர்னு நேத்தே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ரெண்டு பேரோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், ஒரே மாதிரிதான் இருக்கும். ஸோ அதனால இங்க என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதை எழுதிடலாம். மேக்சிமம் வேல்யூ பி நாட் போட்டுருங்க. இப்ப டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க, இங்க இசட்னு இருக்கு. அப்ப வேவோட டைரக்ஷன் வந்து இசட் ஆக்சிஸ். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், கே கேப்னு போட்டுக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஐ கேப்னு இருக்கு. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்னப்பா வரும், ஜே கேப் தான் வரும். அதனால டைரக்ஷன் ஜே கேப்னு போட்டுக்கலாம். அடுத்து பி நாட் வேணும். சி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா இருக்கு, இ நாட் பை பி நாட். இது வந்து பி நாட் கண்டுபிடிச்சா இ நாட் பை சின்னு வரும். பி நாட்டுக்கு பதில் இந்த இடத்துல இ நாட் பை சின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பெஸ்ட் ஆன்சர். ஆனா இந்த ஆப்ஷன் இல்ல, ரெண்டுமே காசு இருக்கணும், அதான் உண்மை, அதுதான் கரெக்டா இருக்கணும். இந்த கொஸ்டின் நான் கொஞ்சம் தப்புன்னு தான் நினைக்கிறேன். அதனால நான் ரெண்டுமே சைன் இருக்கிற ஆப்ஷன் எடுத்து, ஒன்னு காசு ஒன்னு சைன் வைக்க முடியாது, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதா பெஸ்ட். அதனால நான் என்ன பண்றேன்னா ஏ ஆப்ஷன் இதுக்கும் பிக் பண்ணிக்கிறேன். பட் நான் இந்த கொஸ்டினுக்கு நான் இப்ப சொல்ற எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப மட்டமான எக்ஸ்பிளனேஷன் தான். ஏன்னா இதுதான் கரெக்ட், இது இல்ல இங்க. இது இல்லைன்னா எதை சூஸ் பண்றதுங்கிறதுக்கான க்ளூஸும் திருப்தியா இல்லை. அதனால இதை நீ பார்த்து வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஓகே, இந்த மாதிரி வந்துருச்சு சரி, அப்படின்னா காசு இல்ல, அப்ப ரெண்டையுமே சைன் எழுதிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கு. ஓகே, இதை நான் டிக் பண்ணிருங்க. அடுத்து 40 எடுங்க. The magnetic field of the plane electromagnetic wave is B vector is equal to 3 into 10 power minus 8 sin of 200 pi into y plus ct I cap, where c is 3 into 10 power minus 10 power 8 meter per second. This is the speed of light. The corresponding electric field is, கவனிங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட ஒரு ஈக்குவேஷனா கொடுத்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவேஷன் கேட்கறாங்க. அப்ப இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இ நாட்னு போட்டுருங்க. போட்டுட்டு இதே ஃபங்க்ஷனை ரிப்பீட் பண்ணுங்க, ஃபங்க்ஷன் மாறாது. ஓகே, நான் இப்ப அடுத்து என்ன பண்ணா இ நாட் வேணும். இ நாட் எப்படி கண்டுபிடிக்கிறது, சி இஸ் ஈக்குவல் டு இ நாட் பை பி நாட். இதுல இருந்து இ நாட் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்னா சி பை பி நாட்னு வந்துடும். சி லைட் ஸ்பீடு 3 into 10 power 8, பி நாட் 3 into 10 power minus 8னு இருக்கு. சால்வ் பண்ணா கரெக்ட் தானே, தப்பா எழுதிருக்க ஃபார்முலா, கிராஸ் பண்ணா சி இன்டூ பி நாட்னு வந்துடும். சி 3 into 10 power 8, பி நாட் வந்து 3 into 10 power minus 8. சால்வ் பண்ணா 9 volt per மீட்டர்னு வந்துடும். அடுத்து இந்த இ வெக்டார், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வேணும். நடுவுல பிளஸ் இருக்கு, ஒய் இருக்கு, அப்படின்னா நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன். நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன்னா மைனஸ் ஜே கேப் போட்டுடலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஐ கேப்னு இருக்கு. அப்ப இங்க என்ன போடணும், கே போட்டா போதும். கே போட்டா கே கிராஸ் ஐ உங்களுக்கு என்ன ஆகும்னா பிளஸ் ஜேன்னு வரும். ஆனா இங்க ரிசல்ட் மைனஸ் ஜே இருக்கு, அதை பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு மைனஸ். அப்ப இந்த இடத்துல மைனஸ் கே கேப். இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஃபங்க்ஷன் மாறாதுப்பா, அதான் உண்மை. அந்த ஒரு கொஸ்டின், இப்ப போன கொஸ்டின் கடைசியா பார்த்தோம்ல ஃபங்க்ஷன் மாறின மாதிரி,
2 காசுக்கு பதில் 2 சைன் போட்டாலும் எனக்கு தெரிஞ்ச அந்த கொஸ்டின் நான் தப்புன்னு தான் நினைக்கிறேன். நான் அது எந்த புக்ல இருந்து எடுத்து எழுதுனான்னு தேடி பார்த்துட்டா எனக்கு கிடைக்கல. இப்ப அடுத்து நடத்துறது எதுலையுமே மாறாது. இப்ப நடத்துறதெல்லாம் வந்து நிறைய வருஷம் ஜேஇலையும் போர்ட்லயும் வந்தது. எதுலையும் நான் சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன் மாறி எல்லாம் வராது. ஃபங்க்ஷன் மாறாதுன்னு நான் முன்னாடி சொன்னதா கரெக்ட். அப்படிதான் வரும். டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். இ நாட் பி நாட் அவங்க மிஸ் ஆகும், அதை கண்டுபிடிக்கணும். சில நேரம் ஏதாவது கண்டிஷன் சொல்லுவாங்க, டைம் 0 அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்னா டைமுக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம், 0 போட்டுக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது சின்ன சின்ன கண்டிஷன் சொல்லுவாங்க. ஸோ 40 முடிஞ்சிருச்சு. அடுத்து 41 எடுங்க. The electric field of plane electromagnetic wave propagating along the x direction in vacuum is E vector is equal to E naught j cap cos of omega t minus kx. The magnetic field B vector at the moment t is equal to 0 is. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஈக்குவேஷன் கேட்கறாங்க. என்னப்பா வரும்? பி நாட் இதே ஃபங்க்ஷன் எழுதிட வேண்டியது. இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எழுது. இப்ப நடுவுல என்ன இருக்குன்னா மைனஸ் இருக்கு, எக்ஸ் இருக்கு. அப்படிதான் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்ப வேவ் டைரக்ஷன் ஐ கேப். அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஜே கேப். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன வரும்னா கே வரும். ஏன்னா ஜே கிராஸ் கே தான் ஐ. அப்ப இங்க கே போட்டுடலாம். அடுத்து எனக்கு பி நாட் வேணும். சி இஸ் ஈக்குவல் டு இ நாட் பை பி நாட். இதுல இருந்து பி நாட் கண்டுபிடிச்சா இ நாட் பை சின்னு வரும். இ நாட் ரீடைன் பண்றேன், சிக்கு பதில் இதை ஃபில் பண்றேன். நான் ஏன் இதை ஃபில் பண்றேன்னா ஆப்சன்ஸ் எல்லாத்துலயும் இந்த எஃபெக்ட் இருக்கு. மியூ நாட் எப்சிலான் நாட் சிம்பிள் வந்திருக்கு. அதனால அதை ஃபில் பண்ணா மேல வந்துடும் ரூட் ஆஃப் மியூ நாட் எப்சிலான் நாட். இது அப்படியே இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. அப்ப பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி நாட்டுக்கு பதில் இ நாட் இன்டூ ரூட் ஆஃப் மியூ நாட் எப்சிலான் நாட் காஸ் ஆஃப் 0 மைனஸ் கே எக்ஸ். டைரக்ஷன் கே கேப்ப இங்கே எழுதலாம், கடைசியாவும் எழுதலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, இதுல ஏன் இப்ப 0 போட்டோம்னா தேச டைம் 0, அதனால டைமுக்கு பதில் 0 போட்டா காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா தான். அப்ப எனக்கு அப்டேட்டட் ரிசல்ட் என்ன ஆகும்னா இ நாட் ரூட் ஆஃப் மியூ நாட் எப்சிலான் நாட் காஸ் ஆஃப் கே எக்ஸ் அப்புறம் டைரக்ஷன் கே கேப். இதான் கவனமா இருக்கணும். இதுலயும் கவனமா இருக்கணும், மித்த விஷயங்கள்லயும் கவனமா இருக்கணும். டிக் பண்ணிருங்க. அப்படியே இன்னும் இதே மாதிரி இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் பார்க்க பார்க்க உனக்கு இது அடாப்ட் ஆயிடும். கிளாஸ் முடியறதுக்குள்ள சூப்பரா அடாப்ட் ஆயிடும். 42 எடுங்க. For a plane electromagnetic wave, the magnetic field at a point x and time t is அப்படின்னு மேக்னெட்டிக் ஃபீல்ட ஒரு ஈக்குவேஷனா கொடுத்துட்டாங்க. பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1.2 இன்டூ 10 பவர் மைனஸ் 7 சைன் ஆஃப் 0.5 இன்டூ 10 பவர் 3 எக்ஸ் பிளஸ் 1.5 இன்டூ 10 பவர் 11 டி கே கேப். தி இன்ஸ்டன்டேனியஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ வெக்டார் கரஸ்பாண்டிங் டு பி வெக்டார்னு கேட்டிருக்காங்க. அப்ப இ வெக்டாரோட ஈக்குவேஷன் வேணும். என்னப்பா ஃபார்முலா? இ நாட் சைன் ஆஃப் இதே ஃபங்க்ஷனு டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் முடிச்சிடலாம். நடுவுல பிளஸ் இருக்கு, எக்ஸ் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல வேவ் ப்ராபகேட் ஆகுது. அப்ப மைனஸ் ஐ கேப். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கே கேப் இருக்கு. இப்ப இங்க என்ன போடணும்னு யோசிக்கிறேன். என்னப்பா போடணும்? நீ ஜே போட்டா ஜே கிராஸ் கே பிளஸ் ஐன்னு வரும். ஆனா இங்க என்ன இருக்கு? மைனஸ் ஐ. அப்ப அதை பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு மைனஸ் போட்டுருங்க. அப்ப டைரக்ஷன் மைனஸ் ஜே. அடுத்து இ நாட் வேணும். ஃபார்முலா சி இஸ் ஈக்குவல் டு இ நாட் பை பி நாட். இதுல இருந்து இ நாட் கண்டுபிடிச்சா சி இன்டூ பி நாட்னு வந்துடும். சி 3 இன்டூ 10 பவர் 8, பி நாட் 1.2 இன்டூ 10 பவர் மைனஸ் 7. சால்வ் பண்ணா 36ன்னு வரும். அதை இங்க போட்டுக்கலாம் இ நாட்டுக்கு பதில். இவ்வளவுதான். ஓகே தானே? இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஈஸியா மாறும். ஏன்னா சிங்கிள் யூனிட் வெக்டார்ஸ்ல இருக்கு. ஐ ஜே கேன்னு சிங்கிள் பேட்டர்னே வருது. இங்கேயோ 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 டபுள் பேட்டர்ன் வந்துச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்கியா இருக்கும். அப்ப இன்னும் கவனமா இருக்கும். இன்னும் டபுள் பேட்டர்னுக்குள்ள நம்ம போகலாம். 43 டிக் பண்ணிடலாம். அடுத்து 44. இப்ப 2 தடவை இப்ப பார்த்தது 42வா? ஆமா, இப்ப பார்த்தது 42. அடுத்து 43 எடுங்க.
If the magnetic field in a plane electromagnetic wave is given by B vector is equal to 3 into 10 power minus 8 sine of 1.6 into 10 power 3x plus 48 into 10 power 10 t j cap Tesla. What will be the expression for electric field? Electric field expression என்ன வரணும்? E vector is equal to E naught sin of இதே பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆகும். அப்புறம் வோல்ட் பெர் மீட்டர்னு எழுதிடலாம். டைரக்ஷன் என்ன பாருக்கு? வேவ் டைரக்ஷன் பிளஸ் 40 x இருக்கு. அப்படின்னா நெகட்டிவ் x டைரக்ஷன். நெகட்டிவ் x டைரக்ஷன்னா மைனஸ் i கேப். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் j கேப். அப்ப இங்க என்ன போடலாம்? k போடலாம். k கிராஸ் ஜேங்கிறது மைனஸ். அப்ப கேனே இங்க போட்டுடலாம். அடுத்து E நாட் வேணும். ஃபார்முலா C is equal to E naught by B naught. இதுல இருந்து E naught கண்டுபிடிச்சா C into B naught வரும். C 3 into 10 power 8. B naught 3 into 10 power minus 8. சால்வ் பண்ணா 9. அதை இங்க ஃபில் பண்ணி. ஓகே தானே? இதுல கவனமா இருக்கணும்ப்பா. எல்லாத்துலயுமே கவனமா இருக்கணும். எதுவுமே தப்பு பண்ணக்கூடாது. ஆனா இது பேசிக் கிராஸ் ப்ராடக்ட். இதுல வந்து சொதப்பிட்டா நல்லா இருக்கு. ஓகே தானே? அடுத்து 44 எடுங்க. A plane electromagnetic wave of frequency is propagating frequency 25 gigahertz is propagating in vacuum along z direction. At a particular point in space and time, the magnetic field is given by 5 into 10 power minus 8 j cap Tesla. The corresponding electric field is magnetic field கொடுத்துட்டு electric field கேட்டிருக்காங்கப்பா. அப்ப இதான் ஃபார்முலா. C light speed 3 into 10 power 8. மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 5 into 10 power minus 8. சால்வ் பண்ணா 15 வோல்ட் பெர் மீட்டர்னு வந்துடும். ஆனா இவங்களோட டைரக்ஷன், ஏன்னா ஆப்சன்ஸ் எல்லாத்துலயும் டைரக்ஷன் பிளே பண்ணிருக்கு. அப்ப டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? கொஸ்டின்ல தெளிவுபடுத்திருக்காங்க. வேவ் அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா கே கேப். அப்புறம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஜே கேப்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க ஜே. அப்ப இங்க என்னப்பா போடணும்? ஐ போட்டா செட் ஆகும். ஏன்னா ஐ கிராஸ் ஜே கே வந்துடும். அப்ப ஐ கேப் போடணும். இதான் கிளியரா? அடுத்து போலாமா? இதுவரை இங்க என்ன இருக்கு? சிங்கிள் டைரக்ஷன் தான் வந்துருக்கு. இப்ப டபுள் டைரக்ஷனுக்குள்ள போறோம். டிக் பண்ணிருங்க. அடுத்து 45 எடுங்க. இந்த டபுள் டைரக்ஷன் வரப்ப நான் என்ன பண்ணிருப்பேன்னா 45, 46 இந்த கேள்வி எல்லாம் ஒரு ஷார்ட்கட் பயன்படுத்தி இருப்பாங்க. நானா அந்த ஷார்ட்கட் படி இப்ப நடத்த போறது இல்லை. நான் ஷார்ட்கட் படி நடத்திட்டா எல்லா ப்ராப்ளத்துக்கும் நீ அதை அப்ளை பண்ணி குழப்பிக்குவ. நான் இந்த ப்ரொசீஜர் படியே நடத்திடுறேன். நீ வீட்டுல உட்காந்து அந்த ஷார்ட்கட்டை பாரு. உனக்கு கன்வின்ஸ்டா இருந்தா நீ ஃபாலோ பண்ணிக்கோ. இல்ல ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்குன்னா நீ என்ன பண்ணிக்கோ? ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி. தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் எ பிளேன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இஸ் given by E vector is equal to E naught x cap plus y cap sin of kz minus omega t. Its magnetic field is given by. அப்ப என்னப்பா வரும்? B vector is equal to B naught. அதே ஃபங்க்ஷன் தான் வரும். டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். இப்ப கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் வேவோட டைரக்ஷன் வேணும். நடுவுல என்னப்பா இருக்கு? Z வித் மைனஸ். அப்படின்னா பாசிட்டிவ் Z டைரக்ஷன். அப்ப கே கேப் போட்டுறலாம். இஸ் ஈக்குவல் டு டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பாருங்களா, எக்ஸ் கேப் பிளஸ் ஒய் கேப்னு இருக்கு. எக்ஸ்னா ஐ கேப், ஒய்னா ஜே கேப். நீங்க எக்ஸ் ஒய்னு எழுதுனா ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கும். அதனால ஐ ஜேன்னு எழுதிட்டேன். கிராஸ் ப்ராடக்ட் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேணும். இப்ப இங்க என்ன போட்டா இந்த ஆன்சர் வரும்? அதை கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜே போடுறேன். ஐ கிராஸ் ஜேனா என்ன வரும்? கே வந்து. அதுக்கப்புறம் பிளஸ் போட்டேன். இங்க ஜே இருக்கா? மைனஸ் ஐ போடுறேன். மைனஸ் ஐ கேப் போட்டா என்ன வரும்? ஜே கிராஸ் ஐனா மைனஸ் கேவா? ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால என்ன ஆயிருந்தா பிளஸ் கேன்னு. இத ரெண்டையும் கிராஸ் பண்றப்போ ஒரு கே, இத ரெண்டையும் கிராஸ் பண்றப்போ ஒரு கேன்னு மொத்தம் எத்தனை கே வருது? 2k வருது. நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்திலே இந்த டைரக்ஷன் லாஜிக் வரப்போ சொன்னேன், கீழே என்ன பண்ணும்? மேக்னிடியூட் எடுக்கணும்ட்டு. மேக்னிடியூட் எடுக்கு. மேக்னிடியூட் எடுத்தா என்ன ஆகும்? ரூட் ஆஃப் இதுக்கு என்ன ஆகும்? 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் வரும். இன்டூ இதுக்கு மேக்னிடியூட் என்ன ஆகும்? 1 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணாலும் பிளஸ் 1 ஸ்கொயர் ஆயிரும். இப்ப இதை சால்வ் பண்ணா கண்டிப்பா என்ன ஆயிரும்னா உங்களுக்கு என்ன வந்துடும்?
2k/2ன்னு வரும். 2 கேன்சல் ஆகி உங்களுக்கு என்ன ஆயிரும், கேவே வந்துடும். ஆக்சுவலா கே வெக்டார் வரணும், எப்படி வரும், சால்வ் பண்ணா கே கேப் பிளஸ் கே கேப் பை √2 into √2 will become as one கே அப்படின்னு வந்துருச்சு. அப்படின்னா நீ இவனை தான் என்ன பண்ணும், டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டா சப்ஸ்டிடியூட் பண்ணும். மைனஸ் ஐ கேப்னா மைனஸ் எக்ஸ் கேப், ஜே கேப்னா ஒய் கேப்னா அதை சப்ஸ்டிடியூட். கீழே இருக்கிற அந்த மேக்னிடியூட் சப்ஸ்டிடியூட் பண்ண தேவையில்ல. ஓகேவா? அது வந்து எசென்சியல் கிடையாது. யூனிட் வெக்டாரை மட்டும் நீ போட்டா போதும், அந்த பேட்டர்னை மட்டும் நீ போட்டா போதும். பி நாட்டுக்கு பதில் வழக்கம் போல என்ன பண்ணிக்கலாம், E0/C அதை மாத்திக்கலாம். அது ஒரு மேட்டரே கிடையாது. டபுள் டைரக்ஷன் வந்தாலும் நம்மளோட ரொட்டீனை நீ என்ன பண்ணா ஃபாலோ பண்ணி இதுதான் பெஸ்ட். கீழே கொஞ்சம் இடம் இருக்கும், இதை எழுதி இதை அப்படியே எழுதிக்கும். இதை எழுதி இதை அப்படியே எழுதிக்கும். கிராஸ் ப்ராடக்ட் தெரிஞ்சிருக்கணும். நான் இப்ப யோசிச்சு பண்ணுவேன், நீ யோசிச்சு பண்ணணும். லெப்ட் சைட்ல வர ஆன்சரே ரைட் சைட்ல சிம்பிளிஃபை பண்ணா வரணும். சிம்பிளிஃபை பண்ணி வரலன்னா என்ன அர்த்தம், இங்க மாத்தணும்னு அர்த்தம். வேற ஏதாவது நம்பர் போட்டு பார்க்கணும். வெறும் JI போடாம 2J 3I அந்த மாதிரி போட்டு பார்க்கணும். இதே மாதிரி எழுதிக்கங்க. ஷார்ட்கட் பார்க்காத, ஷார்ட்கட் நீ வீட்டுல போய் பார்த்துக்கோ. எழுதியாச்சா? இதே ஸ்டைல்ல இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்போம். 46 எடுங்க. The magnetic field upon electromagnetic wave is given by B vector is equal to 1.6 into 10 power minus 6 cos of 2 into 10 power 7 Z plus 6 into 10 power 15 T into 2I cap plus J cap. The associated electric field will be என்னப்பா வரும், E vector is equal to E0 போட்டு இந்த ஃபங்க்ஷனை அப்படியே எழுதிட வேண்டியதான். இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எழுதணும். E0 கண்டுபிடிக்கிறது டசன்ட் மேட்டர், ஈஸியா பண்ணிடலாம். C is equal to E0/B0/C E0 பண்ணிடலாம். இப்ப டைரக்ஷன் தான் மேட்டர். நடுவுல என்னப்பா இருக்கு, பிளஸ் இருக்கு, Z இருக்கு. பிளஸ் Zனா நெகட்டிவ் X டைரக்ஷன், சார் நெகட்டிவ் Z டைரக்ஷன் அர்த்தம். அப்ப இங்க மைனஸ் கே கேப் வரணும். மைனஸ் கே கேப் வர்றதுக்கு என்ன பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இருக்கு, என்ன இருக்கு, 2I கேப் பிளஸ் J கேப். அப்ப இங்க என்ன போடணும்னு யோசிக்கணும். இப்ப நல்லா பாருங்களேன், நான் இங்க J போட்டா என்னப்பா வரும், J கிராஸ் 2I என்னப்பா ஆகும், மைனஸ் 2K கேப்னு. இங்க மைனஸ் கே கேப் வரணும், அதனால மைனஸ் இருக்கட்டும். அப்ப மைனஸ் 2K கேப் வரும். அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பிளஸ் போட்டு இந்த இடத்துல J இருக்கா, மைனஸ் I போடுறேன். மைனஸ் I கிராஸ் Jனா என்னப்பா ஆகும், மைனஸ் I கிராஸ் Jனா மைனஸ் கே கேப்னு வந்துடும். இத பண்ணா ஒரு மைனஸ் 2K கேப் வருது, இத பண்ணா மைனஸ் கே கேப்னா டோட்டலா என்ன ஆகுது, மைனஸ் 3K கேப்னு வருது. ஆனா வெறும் மைனஸ் கே கேப் தான் வரணும். அப்ப மேக்னிடியூட் செக் பண்ணுவோம். மேக்னிடியூட் கண்டுபிடிங்க, என்ன ஆகுது, இது என்னப்பா ஆகும், √1² + 1². அதே மாதிரி இது என்ன ஆகும், √2² + 1² வருது. இப்ப இது √2, இது √5 கேன்சல் ஆகாது. அப்ப ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதனால நான் என்ன பண்றேன்னா, இதுல ஒரு 2 போடுறேன். இப்ப டீல் பண்ணி பாருங்க, J கிராஸ் ஐனா K மைனஸ் K, 1 into 2 2, அப்ப மைனஸ் 2K கேப்னு வருது. இதை டீல் பண்ணி பாருங்க,
மைனஸ் 2i கேப் கிராஸ் ஜே கேப் அப்படின்னா என்ன ஆகும்? மைனஸ் 2k கேப்னு டோட்டலா என்ன ஆகுது? மைனஸ் 4k கேப் வருது. இப்ப மேக்னிடியூட் டீல் பண்ணுங்க. இங்க என்ன ஆகும்? இங்க வந்து 2 ஸ்கொயர் போட்டுறணும். இங்க என்ன ஆயிரணும்? அப்ப இது ஒரு 5, இது ஒரு 5. √5 இன்டூ √5னா என்ன வரும்னா 5 வரும். மேல மைனஸ் 4k வருது, கீழே என்ன ஆகுது? 5 வருது. அப்ப இதுவும் நடக்கல, இதுவும் செட் ஆகல. அப்ப வேற மாதிரி யோசிங்க. இந்த 2 போடாதீங்க, இங்க 2 போட்டு பாருங்க. இப்ப 2 இன்டூ 2 என்ன ஆயிரும்? 4. ஜே கிராஸ் ஐனா மைனஸ் கே பிளஸ் மைனஸ் ஐ இன்டூ மைனஸ் ஜேனா மைனஸ் கே. இப்ப அடுத்து கீழே வாங்க. இது என்ன ஆயிரும்? 2 ஸ்கொயர்டு 4. இது என்ன ஆகும்? இப்ப இது 1 கரெக்டா? இப்ப சால்வ் பண்ணுங்க. என்ன ஆகும்? இது √5, இதுவும் √5. அப்ப மைனஸ் 5k கேப் டிவைடட் பை 5 அப்படின்னா மைனஸ் k கேப் வருது. யோசிக்கணும். இந்த யோசிக்கிறதுக்கு அந்த ஷார்ட்கட் என்ன சப்போர்ட் பண்ணும். அதனால ஷார்ட்கட்டை வச்சு நீ குயிக்கரா யோசிக்கலாம். அது ஓ ரிஸ்க்ல நான் விடுறேன். நான் அதுக்குள்ள போல. ஏன்னா நான் ஷார்ட்கட்டுக்குள்ள போனா அடுத்தடுத்த ப்ராப்ளத்துக்கும் மூளை அதே மாதிரி செயல்பட்டு தப்பான ஆன்சர் எடுப்போம். நீ இந்த இடத்துல மைனஸ் கேப் வரணும். என்ன பண்ணா வரும்? நம்மள்ட்ட அவைலபிலிட்டி இது மட்டும் தான். இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணும். இப்ப இதான் டைரக்ஷன். அதை அங்க சேர்த்துருங்க. மைனஸ் ஐ கேப் பிளஸ் 2j கேப். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்ப இது அப்படியே இதை எழுதி இதை அப்படியே என்ன பண்ணிடு? நெருக்கி இறுக்கி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிடு. நீ ஏதோ சொன்னியாடா ஜெகதீஷ்? மேக்னிடியூட் போட்டா √2 இன்டூ √2 கீழே ஒரு 2 வந்து நிக்கும்ல. அப்ப அது கேன்சல் ஆகணும். அதுக்கு தானே இவ்வளவு பாடு. when we have number டெஃபினட்டா என்ன ஆகும்? சில நம்பர்ஸ் போட்டு கன்சால்டேட் பண்ணி சிங்கிளா இது எப்படி இருக்கோ இதே மாதிரி நீ எடுக்கணும். இதுல இப்ப கீழே வந்து பை 2 இருந்ததுன்னா நீ சொல்றது கரெக்ட். அந்த 2 என்ன ஆகும்? கேன்சல் ஆகும் நம்ம சொல்லலாம். இந்த அளவுக்குலாம் கஷ்டமா போறது இல்ல எக்ஸாம்ல. பட் இருந்தாலும் நம்ம படிச்சிருவோம். அதான் நல்லது. எழுதியாச்சா? அடுத்து 47. In plane electromagnetic wave, the direction of electric field and magnetic field are respectively k cap and 2i cap minus 2j cap. What is the unit vector along the direction of propagation of wave? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனும் கொடுத்துட்டு வேவ் டைரக்ஷன் கேட்கறாங்க. யூனிட் வெக்டார்னா டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? கே கேப். கிராஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? 2i கேப் மைனஸ் 2j கேப். நம்ம ரூல்ஸ் படி மேக்னிடியூடும் கண்டுபிடிக்கணும். இதுக்கு மேக்னிடியூட் 1. இதுக்கு என்னப்பா வரும்? √2 ஸ்கொயர் பிளஸ் பிளஸ் 2 ஸ்கொயர்னு வந்துடும். சால்வ் பண்ணுங்க. கே கிராஸ் ஐனா என்னப்பா வரும்? ஜே. 2 ஃப்ரண்ட்ல எழுதிடலாம். அடுத்து இந்த மைனஸ் போட்டுக்கிறேன். கே கிராஸ் ஜேனா என்ன வரும்? மைனஸ் ஐன்னு வரும். 2 வேற இருக்கு. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் ஆயிரும். டிவைடட் பை இதை சால்வ் பண்ணா என்னப்பா வரும்? √8 வரும். √8னா 2√2. ஃபர்தரா சால்வ் பண்ணா 2 எல்லாம் கேன்சல் ஆகி i பிளஸ் ஜே பை √2 வந்துடும். இதான்ப்பா வேவோட டைரக்ஷனுக்கான யூனிட் வெக்டார். இப்படிதான் பண்ணணும். இதுதான் பெஸ்ட். இதுல வந்து இது ரெண்டுமே இருக்கிறதுனால நம்ம நார்மல் கிராஸ் ப்ராடக்ட் படி போயிடுறோம். பிரச்சனை இல்லாம இருக்கு. யூனிட் வெக்டார்னா கீழே மேக்னிடியூட் வந்தே ஆகும். இப்ப இதுல லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு இருக்கிறப்பதான் இன்னொன்னு கண்டுபிடிக்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி ஆகுறது. டபுள் ஒன் தான்.
சிங்கிள் வந்தா ரிஸ்கே வரல. சிங்கிள் வந்தா நம்ம ஒரு 7-8 ப்ராப்ளம் பார்த்துட்டோம். அது கேஷுவலா தான் இருந்தது. ஓகே தானே? 48 இருக்கு. 48. A plane electromagnetic wave is propagating along direction I cap plus j cap by root 2 with its polarization along direction k cap. The correct form of the magnetic field of the wave would be அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது வேவோட டைரக்ஷன் கொடுத்துட்டாங்கப்பா. I cap plus j cap by root 2. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் k cap. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கேட்டிருக்காங்க, வேவோட டைரக்ஷன் தெளிவா கொடுத்துட்டாங்க. அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற வார்த்தையே கொஸ்டின்ல இல்ல. இருந்தாலும் இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட நான் ரெகனைஸ் பண்ணிக்கிறேன். இப்ப சால்வ் பண்ணுங்கப்பா. என்ன போடலாம்னு யோசிச்சு பாருங்க. என்னப்பா போடலாம்? இங்க ஐ வரணும். ஐ வரணும் என்ன போடலாம்? மைனஸ் ஜே போடலாமா? கே கிராஸ் ஜே என்ன ஆயிரும்? ஐ ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி கே கிராஸ் ஜே மைனஸ் ஐ. ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் ஐ ஆயிடும். பிளஸ் அடுத்து இங்க ஜே வரணும். ஜே வரணும் என்ன பண்ணலாம்? ஐ போடலாமா? கே கிராஸ் ஐ ஜே வந்துடும். கீழே ரூட் 2 வரணும். வந்துடும். எப்படி? இது 1. இதுக்கு மேக்னிடியூட் போட்டா 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர்னு வந்துடும். அப்ப சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்னா கே கிராஸ் இன்டூ ஐ மைனஸ் ஜே பை ரூட் 2 வந்துடும். இதோட மேக்னிடியூட் ரூட் 2 பை ரூட் 2 வந்துடும். இதுதான் யாரு? மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஓகே தானே? அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. குழப்பம் இல்லைல்ல? கரெக்டா கவனமா பண்ணும். இப்ப இந்த ப்ராப்ளம்லாம் நான் என்ன பண்ணிருப்பேன்னா இந்த ப்ரொஃபஷனல் அப்பியரன்ஸ்ல தான் போயிருப்பேன். ஷார்ட்கட் போயிருக்க மாட்டேன். ஷார்ட்கட் வந்து அந்த நடுவுல 2 ப்ராப்ளத்துக்கு சப்போர்ட் ஆகும். அப்ப அந்த 2 ப்ராப்ளத்துக்கு மட்டும் நான் ஷார்ட்கட் சொல்லிட்டு மிச்சம் எல்லாத்துலயும் ப்ரொஃபஷனல் தாட்லயே போனேன்னா உனக்கு எப்ப ஷார்ட்கட் எப்ப ப்ரொஃபஷனல்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். மேக்ஸ் நல்லா தெரிஞ்சா அது வராது. பட் நான் அந்த ரிஸ்கே எடுக்க விரும்பல. நான் எல்லாத்துலயும் ப்ரொஃபஷனல் பண்ணிருப்பேன். கொஞ்சம் டைம் ஆகும். அது ஆனாலும் ஆகட்டும். நான் பொறுமையா உட்காந்து சால்வ் பண்ணிக்கிறேன். மேபி எனக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தா ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற ஒரு ஆப்ஷனையும் போட்டு நான் என்ன பண்ணலாம்? எது கரெக்டான ஆன்சர்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதனால இது ஒரு பெரிய ரிஸ்கா வராதுன்னு நான் நம்புறேன். இது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு இந்த ப்ராப்ளம். வேற டார்கெட்லாம் இல்ல. இந்த டைரக்ஷன் மட்டும் தான் ஹைலைட் ஆகுது. அதனாலதான் நேத்து கிளாஸ்ல இந்த ப்ராப்ளம் எதையுமே தொடல. மித்ததெல்லாம் நேத்து கிளாஸ்ல பார்த்தது ஈஸியா இருந்தது. பெருசா டைரக்ஷன் என்ன ஆகலாம்? பிளே பண்ணலாம். ஓகே. அடுத்து வந்து 48 முடிச்சாச்சா? 49 எடுங்க. 49 நானும் இப்ப ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. The electric field of plane electromagnetic wave in free space at time t equal to 0 is given by E vector is equal to 10 j cap cos 6x plus 8z. The magnetic field is given by கேட்டிருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இருக்கு, வேவோட டைரக்ஷன் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வேணும். வேவ் டைரக்ஷன்ல டபுள் பேட்டர்ன் வந்திருக்கு 6x plus 8z. அதனால டைரக்ஷன் ஆஃப் வேவுக்கு கீழே நான் என்ன பண்றேன்னா 6i cap plus 8k capனு எழுதிட்டேன். அப்புறம் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு கீழே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா j cap போட்டேன். இப்ப டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேணும். என்ன போட்டா கரெக்டா இருக்கும் யோசிக்க. ஃபர்ஸ்ட் 6i வரணும். என்னப்பா போடலாம்? 6i வரணும்னா k போடலாம். 6k போடலாம். 6k போட்டா i cross k சாரி j cross k ஐன்னு வந்துரும். 6 into 1 6 வந்துரும். அடுத்து 8k வரணும். இதுக்கு என்னப்பா போடலாம்? 8k போடணும். என்ன பண்ணலாம்? பிளஸ் போட்டுருங்க, 8 போட்டுருங்க, i மைனஸ் ஐ போடுங்க. அப்ப 8 கிராஸ் மைனஸ் சாரி j கிராஸ் 8 மைனஸ் ஐ அப்படின்னா உங்களுக்கு பிளஸ் 8k வரும். இப்ப இதுக்கு மேக்னிடியூட் போடணுமா? போட்டா என்ன வரும்? ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர்னு வரும். இவங்க வந்து கரெக்ட் தானே? 64 பிளஸ் இது என்ன ஆயிருந்தா 100 வந்துடும். 100க்கு ரூட் எடுத்து சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன ஆயிருந்தா 10 வரும். இதுதான் யாரு? இங்கேயும் மேக்னிடியூட் போட்டா அதுவும் இதுவும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்ப இதுதான் யாரு? மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இதை நீங்க இங்க ஃபில் பண்ண வேண்டியதான். பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி நாட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு பதில் என்ன வருது அப்படின்னா மைனஸ் 8i cap பிளஸ் 6k cap பை 10 இன்டூ காஸ் 6x பிளஸ் 8z. இந்த மைனஸ் ஒமேகா டி எல்லா ஆப்ஷன்லயும் இருக்கு, அதனால நான் சேர்த்துக்கிறேன்.
ஆப்ஷன்ஸ்ல இல்லைன்னா அதை சேர்த்திருக்க மாட்டான். ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலயும் அது இருக்கும்னு நினைக்கிறான். இருக்கான்னு பாருங்க. இருக்கு. அதனால நான் அதை என்ன பண்ணிருக்கேன்னா சேர்த்திருக்கேன். அவ்வளவுதான்ப்பா. இதான்ப்பா ஆன்சர். இப்ப இந்த 10 போடணுமா போடக்கூடாதா அததான் யோசிக்கணும். ஐ திங்க் 10 போட தேவையில்ல. ஏன்னா இதுலயும் நம்ம என்ன பண்ணணும், அந்த எஃபெக்ட் போடணும். அப்ப இதுவும் அதுவும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அதனால நீ இதை மட்டும் எழுதுனா போதும். இப்ப பி நாட்டுக்கு பதில் என்ன பண்ணலாம், சி இஸ் ஈக்குவல் டு இ நாட் பை பி நாட்னா பி நாட்டுக்கு பதில் இ நாட் பை சின்னு எழுதலாம். இ நாட் 10 இருக்கு, சி 3 இன்டூ 10 பவர் 8 இன்டூ மைனஸ் 8 ஐ கேப் பிளஸ் 6 கே கேப் காஸ் 6x பிளஸ் 8z மைனஸ் ஒமேகா டி. அதை அப்படியே வச்சுக்கலாம். ஒமேகாவுக்கு பதில் ஃப்ரீக்வன்சி எல்லாம் கண்டுபிடிக்கணும் கூட அவசியம் இல்லை. இதே மாதிரி எழுதிடு. நான் டோட்டலா வேற ஸ்டைல்ல பண்ணிருப்பேன். இல்லப்பா, டோட்டலா வேற ஸ்டைல்லாம் இல்ல, இதே ஸ்டைல்ல தான் பண்ணிருக்கேன். எழுத தேவையில்ல, இதே ஸ்டைல்ல தான் பண்ணிருக்கேன். இதான்ப்பா பெஸ்ட். 10 போடணுமானா போட்டிருக்கேன்ப்பா. இங்க வந்து 10 போடணும், போட்டிருக்கேன். இந்த 10 என்ன பண்ணிருக்கேன்னா கேன்சல் பண்ணிருக்கேன். ஓகே தானே? ஏன்னா இங்க 10 இருக்கு, நம்மளுக்கு கேன்சல் ஆகி லெஃப்ட் டு ரைட் டு ஈக்குவல் ஆகுது. நீ கேன்சல் பண்ண அவசியம் இல்லைல்ல, அதனால இது அப்படியே தான் போடணும். உனக்கு வந்து லெஃப்ட் ரைட் ஈக்குவல் ஆகுறதுக்கு நீ கேன்சல் பண்ற. அப்ப இந்த இந்த எஃபெக்ட் வந்து இங்க சேர்த்து இருக்கணும், அவங்க சேர்க்கல. ஓகே தானே? அதனால நீ கேன்சல் பண்ண முடியாது, நீ அந்த 10 வந்து போட்டுக்கிறது. இதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்துல இந்த பேட்டர்ன் வரும், கீழே வரும், நம்ம போட்டிருக்க மாட்டோம். ஏன்னா லெஃப்ட் சைட்ல அது இருக்காது. இப்ப லெஃப்ட் சைட்ல அந்த பேட்டர்ன் இருக்கு. அப்படின்னா நீ இந்த பேட்டர்ன் என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதனாலதான் இங்க சேர்த்திருக்கு. கவனமா இருந்துக்கங்க, கம்பேர் பண்ணிக்கோங்க. கம்பேர் பண்ணிட்டு டவுட் இருந்தா அதுக்கப்புறம் கேளு. ஓகே தானே? இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ரூட் 2 அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுல, நம்ம போடல. இந்த ரூட் 2 போடாம வெறும் இதை மட்டும் தான் எழுதணும்னு எழுதுனேன். ஏன் இந்த ரூட் 2 போட்டு அந்த இடத்துல வர எல்லாமே கேன்சல் ஆயிரும். நான் அதுதான் கே கேப் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க்னு போட்டு ப்ரொசீட் பண்ணிருப்பேன். எல்லாம் கேன்சல் ஆகும். அதனால அந்த மாதிரி பண்ணிருப்பேன். இதுல வந்து இது கொடுக்கவே இல்லை அவங்க. ஓகேவா? இது கொடுக்கவே இல்லை. அப்படின்னா நீ இதை என்ன பண்ணி ஆகணும், சேர்த்துக்கிட்டு தான் ஆகணும். இது கொடுத்துருந்தாங்கன்னா நீ கேன்சல் பண்ணிக்கலாம், சேர்க்க தேவையில்ல. இது கொடுக்கலங்கிறதுனால நான் சேர்த்துக்கிறேன். நீ கம்பேர் பண்ணிட்டு டவுட் வரும், வந்ததுக்கு அப்புறம் அடுத்த கிளாஸ்க்கு நான் திருப்பி சொல்லிட்டேன். ஓகே தானே? 50 எடுங்க. 50 ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம்பா. இந்த டைரக்ஷன் கான்செப்ட்லாம் முடிஞ்சிருச்சு இப்ப. An electron is constrained to move along y-axis with a speed of 0.1 c. C is speed of light in the presence of electromagnetic wave whose electric field E vector is equal to 30 j cap sin of 1.5 into 10 power 7 t minus 5 into 10 power minus 2 x volt per meter. The maximum magnetic force experienced by the electron will be. கவனிங்க, ஒரு லைட் வேவோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்துட்டாங்க ஈக்குவேஷனா. அதை வச்சு நீ என்ன பண்ணலாம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன். C is equal to E naught by B naught. இதுல இருந்து B naught கண்டுபிடிச்சா E naught by C. கொஸ்டின்ல இருக்கிற டேட்டா வச்சு E naught கண்டுபிடிச்சது 30. C லைட் ஸ்பீடு 3 into 10 power 8. சால்வ் பண்ணா 10 into 10 power minus 8 டெஸ்லான்னு ஒண்ணு. இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகுது. அப்ப லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன வரும்னு கேக்குறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மூவ் ஆகுற எலக்ட்ரானோட லாரன்ஸ் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு BQV sin θ இதான் ஃபார்முலா. மேக்சிமம்னு சொல்லி இருக்கிறதுனால sin θவை தூக்கிடலாம். B நான் இப்ப கண்டுபிடிச்சேன் 10 into 10 power minus 8. Qக்கு பதில் எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ 1.6 into 10 power minus 19 போட்டேன். Vக்கு பதில் ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான் போடணும். அது கொஸ்டின்ல 0.1 லைட் ஸ்பீட்னு சொல்லியிருக்காங்க, அதை எழுதிட்டேன். இவ்வளவுதான். இதே கொஸ்டின்ல இந்த E is equal to F by Qல இருந்து ஒரு ஃபோர்ஸ் வரும்ல, எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால வர ஃபோர்ஸ், அதையும் கேட்கலாம். ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியும் கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸும் வர்றது, இந்த ஃபோர்ஸும், இது வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் மட்டும்தான் கொஸ்டின் நம்பர் 50. லாரன்ஸ் ஃபோர்ஸும் வர்ற மாதிரி இந்த ஃபோர்ஸும் வர்ற மாதிரி ஒரு 2 ப்ராப்ளம் நோட்ஸோட எண்ட்ல இருக்கும், 62ம் 63ம். அது நீ ஓனா பாத்துக்கோ டைம் கிடைச்சா, இல்லைன்னா அதை விட்டுரு. ரொம்ப பார்த்தா அதுக்குள்ள போய் என்ன பண்ணிக்காதுன்னா குழப்பிக்காது. ஸோ இப்போ ஏன்னா 50க்கு அப்புறம் ரிமைனிங் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். 51 முடிச்சாச்சு, 52 முடிச்சிட்டோம், 53 முடிச்சாச்சு, 54 முடிச்சாச்சு, 55 முடிச்சாச்சு,
56 57 ஹோம்ஒர்க் சொல்லியிருந்தேன். 58 முடிச்சிட்டோம். 59 60 ஹோம்ஒர்க் சொல்லியிருந்தேன். 61 முடிச்சாச்சு. 62வும் 63யும் வந்து என்ன பண்ணிக்கோ, ட்ரைன்னு போட்டுக்கோ. முயற்சி பண்ணி பாரு, புரியுதானு. எல்லா ஸ்டெப்பும் கிளியரா இருக்கும். புரிஞ்சா ஓகே, புரியலன்னா விட்டுரு. அதை பார்த்து பயங்கரமா குழப்பிக்கிட்டு இருக்காது. ஓகேவா? ரெண்டு போர்ஸ், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால வர போர்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால வர போர்ஸ், ரெண்டையுமே உள்ள சேர்த்துரும். கவனிங்க, ஒரு லைட் வர்றதுக்கு முக்கியமான காரணமே எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் தான். அதுல எலக்ட்ரிக் ஃபீல்ட கிவன்ல கொடுத்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகுது அப்படின்னா போர்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட வச்சு மேக்னெட்டிக் ஃபீல்ட கண்டுபிடிச்சு மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால வர போர்ஸ் ஃபார்முலா வச்சு என்ன பண்ணிக்கலாம், போர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இதே கொஸ்டின் ரிவர்ஸ்ல வரலாம். எப்படி? ஒரு லைட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்கலாம், எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஒரு சார்ஜ் மூவ் ஆகுது, போர்ஸ் என்னன்னு கேட்கலாம். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சு எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால வர போர்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். இதே கொஸ்டின்ல ரெண்டுமே கேட்கலாம். ஓகேதானா? இது நடக்கலாம். இந்த ரெண்டுமே இருக்கிற மாதிரியான ப்ராப்ளம் தான் 62 அண்ட் 63. டைரக்ஷனும் பிளே பண்ற மாதிரி வளவலன்னு இருக்கும். அது நான் உன்னோட ரிஸ்க்ல தான் விடுறேன். ஏன்னா நான் அந்த கொஸ்டின் ஒரு ஜேஇ எக்ஸாம்ல தான் எடுத்து எழுதுனேன். ஆனா அதுக்கடுத்து அந்த அந்த மாதிரி வரல. அந்த இயர்ல அந்த இஎம் வேவ்ஸ்ல வந்து ஒரு 25 கொஸ்டின் கிட்ட வந்துருச்சு. அதாவது எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் ஒரு கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அடுத்தடுத்து எனக்கு என்ன ஆகலன்னா அந்த மாதிரி வரல. அதனால நான் அந்த 2 கொஸ்டின் நடத்த போறது இல்லை. நீ பாரு, பார்த்துட்டு என்கிட்ட டவுட் இருந்தா என்ன பண்ணா கேளு. ஆனா அந்த 2 கொஸ்டின் வந்து ஆல்ரெடி ஜேஇ 2020 வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதுல வச்சிருக்கேன். ஓகேவா? டவுட் இருந்தா கேளு, நான் அதுக்கப்புறம் வேணா என்ன பண்றான் அந்த வீடியோ ஷேர் பண்றான், ஆர்எல்ஸ் நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே தானே? இப்ப நடுவுல ஒரு 2-3 ப்ராப்ளம் போன கிளாஸ்ல ஸ்கிப் பண்ணோம். ஐ திங்க் 25 26 27 28. சாரி, 25 26 27 25 எடுங்க. Let E is equal to E naught sin 10 power x 10 power 6x minus omega t to be the electric field of plane electromagnetic wave. The value of omega is அப்படின்னு கேட்டிருக்காங்க. So E is equal to E naught sin 10 power 6x minus omega t இருக்கு. ஒமேகா கேட்டிருக்காங்க. நான் கொஞ்சம் சுத்தி வளைச்சு கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸுக்கு பக்கத்துல இருக்கிற பேட்டர்ன் என்னன்னா கே. கே கொடுத்துருக்காங்க, ஒமேகா கேட்டிருக்காங்க. நான் லைட் ஸ்பீடுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா சொன்னேன். சி இஸ் ஈக்குவல் டு என்னப்பா, ஒமேகா பை கே. இதுல இருந்து ஒமேகா கண்டுபிடிச்சா சி இன்டூ கேன்னு வந்துடும். சி 3 இன்டூ 10 பவர் 8, கே 10 பவர் 6. அப்ப ஆன்சர் 3 இன்டூ 10 பவர் 14 ரேடியன் பர் செகண்ட் வந்துடும். ஒமேகாவோட யூனிட்டி தான். இந்த மாதிரி ஈஸியா எழுதிடு. நான் கொஞ்சம் வளவலன்னு பண்ணேன், அவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ இந்த மாதிரி ஈஸியா எழுதிடலாம். எழுதுங்க. ஜஸ்ட் இதை மட்டும் எழுது, கேல இருந்து ஆரம்பிச்சு இதை மட்டும் எழுது. ரெடியாச்சா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 26. The instantaneous electric and magnetic field of an electromagnetic wave passing through vacuum are given by அப்படின்னு எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. E நாட் சைன் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஈக்குவேஷன் B நாட் சைன் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ். என்ன கேட்டிருக்காங்க? தென்னு சொல்லி கீழே ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு, அதுல எது பெஸ்ட் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. எல்லா ஆப்ஷன்ஸ்லயும் E நாட் B நாட் பிளே பண்ணுது, ஒமேகா கே பிளே பண்ணுது. E நாட் B நாட் சம்பந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப் C is equal to E நாட் by B நாட். ஒமேகா கே சம்பந்தப்பட்ட ரிலேஷன் C is equal to ஒமேகா by K. ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க. ஏன்னா ரெண்டுமே லைட் ஸ்பீட தான் மீன் பண்ணுது. அப்ப கிராஸ் பண்ணிட்டா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதான் லைட் ஸ்பீடுக்கு நிறைய ஃபார்முலா இருக்கு பாருங்க. 1 2
இன்ஸ்டன்டேனியஸ்னா இப்படி கூட போடலாம், மீடியம்னா இப்படி வரும். அப்புறம் வந்து சி இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்டூ நியூ, சி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பை சி. எதை வேணாலும் பயன்படுத்திக்கு. ஓகேவா, டிக் பண்ணிருங்க. அடுத்து 27. The magnetic field in plane electromagnetic wave is given by B suffix y is equal to 2 into 10 power minus 7 sin of 0.5 into 10 power 3 x plus 1.5 into 10 power 11 Tesla. Sorry, 11 into t Tesla. What is the wavelength and frequency of wave? Write an expression for the electric field னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் எழுதிடுறான். 2 into 10 power minus 7 sin of 0.5 into 10 power 3 x plus 1.5 into 10 power 11 t Tesla. எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன்னா நீங்க E நாட்னு போட்டு சைன்னு போட்டு இதே ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிடலாம். E நாட் வேல்யூ கண்டுபிடிங்க. C is equal to E நாட் by B நாட். இதுல இருந்து E நாட் கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன ஆகும்னா C into B நாட்னு வந்துடும். C 3 into 10 power 8, B நாட் 2 into 10 power minus 7. சால்வ் பண்ணா 16 வரும், அதை இங்க போட்டுக்கலாம். அப்புறம் வேற என்ன கேட்டிருக்காங்கன்னா வேவ் லென்த்தும் ஃப்ரீக்வன்சியும் கேட்டிருக்காங்க. கரெக்டா, வேவ் லென்த்தும் ஃப்ரீக்வன்சியும் கேட்டிருக்காங்க. ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எக்ஸுக்கு பக்கத்துல இருக்கிற கேரக்டர் தான் கே. அது எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 0.5 into 10 power 3. லாஜிக் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸுக்கு பக்கத்துல இருக்கிற கேரக்டர் கே, டிக்கு பக்கத்துல இருக்கிற கேரக்டர் ஒமேகா. கேனா 2π by லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0.5 into 10 power 3. இதுல இருந்து லாம்டா கண்டுபிடிச்சா 2π divided by 0.5 into 10 power 3 வந்து. அடுத்து டிக்கு பக்கத்துல இருக்கிற கேரக்டர் ஒமேகா. அது எவ்வளவு இருக்குன்னா 1.5 into 10 power 11. ஒமேகானா 2π ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1.5 into 10 power 11. இதுல இருந்து ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சா 1.5 into 10 power 11 by 2π. இவ்வளவுதான் ஆன்சர். இதெல்லாம் டம்மி ப்ராப்ளம் தான். ஆனா நேத்து நடத்தினா ஒரு மாதிரி டஃபா ஃபீல் ஆகும். அதனால நான் இந்த டைரக்ஷன் கான்செப்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இதுக்குள்ள வரப்ப ஈஸியா இருக்கிற மாதிரி. இதுல டைரக்ஷன் பத்தி எல்லாம் எதுவும் பெருசா கேட்கல. அவ்வளவுதான், முடிச்சாச்சு. நான் ஒரு 2 ப்ராப்ளம் ஸ்கிப் பண்ணிருக்கேன். எது, கடைசி 2 ப்ராப்ளம் 63, 62. கடைசியா 49வது ப்ராப்ளம் கொஞ்சம் சொதப்பி நடத்திருக்கு. கரெக்ட் தானே? டபுள் டைரக்ஷன்ல ஒரு சின்ன சொதப்பல் பண்ணிருக்கேன். வேற எதுவும் நான் என்ன பண்ணேன், சொதப்பல வேற எல்லாத்தையும் கிளியரா தான் நடத்திருக்கேன். நீ ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு என்கிட்ட கேளு. இந்த சொதப்பலா இருக்கிற ப்ராப்ளம் உனக்கு அன்ஈஸியா ஃபீல் ஆகுதுன்னா விட்டுரு. நானே உனக்கு என்ன பண்றேன், திருப்பி சொல்லித்தரேன். நீ டவுட்னு என்கிட்ட ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லித்தரேன். இது இல்லாம இன்னும் நம்ம மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் பார்க்கணும். இன்னைக்கு பாக்குறதுக்கு நம்மளுக்கு அந்த டைம் செட் ஆகாது. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இன்னும் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் பார்த்துட்டோம்னா போர்ஷன் ஃபுல்லாவே என்ன ஆயிடும், முடிஞ்சிடும். எதுவுமே பெண்டிங் இருக்காது. போலரைசேஷன் வந்து ஜேஇ நீட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. போலரைசேஷன் ஒரு 1/2 hour 40 minutesல நடத்திடலாம். அதனால கம்மிங் வீக் வர சாட்டர்டே கிளாஸ்ல ஒரு ஹாஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் படிச்சுட்டு இன்னொரு ஹாஃப்ல நாம என்ன பண்ணிடலாம், போலரைசேஷன் படிச்சிடலாம். ஓகே தானே? அதுக்கப்புறம் கம்மிங் சண்டேல இருந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், 3 hours டெஸ்ட் வந்துடும். 3 hours டெஸ்ட் வந்துருச்சுன்னா இனிமேல் உங்களுக்கு என்ன கிடையாது, சண்டே கிளாஸ் கிடையாது, ஒன்லி டெஸ்ட் தான். சாட்டர்டே எப்பயும் போல என்ன இருக்குன்னா கிளாஸ் இருக்கும். போர்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சாட்டர்டே என்ன இருக்கும் அப்படின்னா கிளாஸ் இருக்கும். சில வித்தியாசமான ப்ராப்ளம்ஸ் ஃபார் என்சிஆர்டி டிஸ்கஸ். ஜேஇ டிஸ்கஷன் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே மார்னிங் வந்து 6 to 7:30. ஓகேவா? இதுதான் இனிமேல் வந்து போர்டு எக்ஸாம் வரை இதான் பிளான். பொங்கல் ஹாலிடேஸ் நடுவுல ஒரு வாரம் வரும். பொங்கல் ஹாலிடேஸ் வந்தாலும் உனக்கு அந்த பொங்கல் ஹாலிடேஸ்ல வர சனிக்கிழமை கிளாஸ் மட்டும்தான் என்ன ஆகும், கேன்சல் ஆகும். அப்படின்னா வர்ற சனி இருக்கும், அடுத்த சனி இருக்காது. ஆனா ஞாயிறு எப்பயும் போல என்ன டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வர சனியில இருந்து ஒரு 3 இல்ல 4 வாரம் சனிக்கிழமை வரும். அதுல நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னா ஜேஇ ரிவிஷன் ஏதாவது நடத்துவேன். நான் எது நடத்துறேனோ, சாரி நீட் என்சிஆர்டி ரிவிஷன் ஏதாவது நடத்துவேன். எது நடத்துறனோ அதுக்கான பிடிஎஃப் உனக்கு வந்து சேர்ந்து, ஏதாவது டிஃபரெண்டான ப்ராப்ளம் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இருந்தது, நம்ம அந்த ஸ்டைல் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் டிஸ்கஸ். உனக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஏன்னா நான் அந்த என்சிஆர் ரிவிஷன் முடிச்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட ஏதாவது டவுட் இருந்தா கேட்டு அதையும் தான் நடத்துவேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம் சொல்லலாம். இப்ப இன்னைக்கு கிளாஸ் வேணும்.